முன்னாள் முதலமைச்சர் வி.என். ஜானகியின் நூற்றாண்டு விழாவையொட்டி வீடியோ மூலம் பேசிய ரஜினிகாந்த் எம்ஜிஆர் ஜானகி குறித்த நினைவுகளை பகிர்ந்தார். அதனை தற்போது காணலாம். ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற அந்த லாய்ஸ் ரோடு வீடு வந்து ஜானகி அம்மா அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச பணம் அவர் பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி. அது கல்யாண மண்டபம். அது வந்து கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும்போது அது வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு வள்ளல் குணம் படித்தவர். எப்பவுமே வந்து பொது வெளியில் ஜாஸ்தி அவர் வந்ததே கிடையாது. அவரு தோட்டம் வீடு எம்ஜிஆர் சாரை பார்த்துக்கிறது, அந்த சமையல், அந்த மாதிரி தான் அவர் இருந்தார். ஒரு தடவை தான் அந்த ஸ்ரீலங்கா எல்டிடி ஏதோ இதில் வந்துட்டு எம்ஜிஆர் சார் வந்து உண்ணாவது இருக்கும்போது அந்த குழு வந்திருந்தார். கடைசி நாளுகளில் வந்து ஒரு கல்யாணத்துக்கு தான் போவாங்க. நீங்கள் அவ்வளோதான். நான் வந்து அவர் வந்து ஒரு 3 தடவை நான் வந்து சந்திச்சிருக்கேன். ஸோ முதல் தடவை நான் வந்து சந்திக்கும் போது ராகவேந்திரா படம் லிஸ்டிங் பண்ணும்போது எனக்கு கேபி சார் அந்த பிக்சர் ப்ரொடியூசர் சொன்னாங்க, அது ராகவேந்திரா படம் எம்ஜிஆர் சார் பார்த்தாருன்னு சொன்னால் அது வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிடலாம், நல்லா இருக்கும், நீ வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுவார் பார்ப்பாருன்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன். உடனே வந்து சரி பாருங்க, நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டது, நான் சொல்றேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் படம் பார்க்குறேன்னு சொன்னாங்க. நடிகர் சங்கத்தில் ஒரு தியேட்டர் இருந்தது. அங்கே வந்துட்டு வரும்போது ஜானகி அம்மையார் கூட வந்தாங்க. அப்போதான் நான் முதல்ல பார்த்தது. மறுபடியும் வந்து ஒரு தேர்தல் லிஸ்டிங் வரும்போது 2 அணியா அது பிரிஞ்சு அது வந்து ரெட்டையில வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கே ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்டையில அது மடக்கி வந்து வேற வேற சின்னத்துல நின்று அந்த தோல்வை சிந்திச்சாங்க. எப்பவுமே வந்து இந்த சரிகளை வந்து நான் வந்து 17 வந்து அரசியல் நான் வர்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சேன். நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க. அந்த ஆலோசனையில கேட்டா நாம வந்துட்டு அவ்வளவுதான், எல்லாத்தையும் எழுந்து நிம்மதி எல்லாமே எழுந்து வந்து போயிட வேண்டியதுதான். அது தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களா அப்படின்னு தெரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவை வந்து எடுக்கும்போது அந்த முடிவினால வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா, அதனால மற்றவங்களுக்கு சந்தோஷ திருப்தியா நீ யோசனை பண்ணிப்பாரு. உனக்கு மட்டும் சொன்ன அந்த முடிவு எடுக்காது. அந்த முடிவால உனக்கு மட்டும் இல்ல மற்றவங்களுக்கு சந்தோஷம், அது திருப்தி அப்படின்னு சொல்லி அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜானகி அம்மா அவர்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து யாருடைய ஆலோசனையை கேட்காம அப்படி உட்காந்து அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா அவரை கூப்பிட்டு, இந்த பாருமா, இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது, அதுக்கு நீங்க தான் கரெக்ட், நீங்க இந்த திறமை இருக்கு, அந்த தைரியம் இருக்கு, அந்த பக்குவம் இருக்கு, அந்த ஒரு தான் அதை வந்து அவர் வந்து ஸ்தாபிச்ச அந்த பெரிய அந்த கழகத்தை வந்து முன்னு கொண்டு வர்றதுக்கு, அதை வந்து இன்னும் பெருசாகிறதுக்கு உங்களால தான் முடியும், என்னால் அது முடியாது, எங்கே சைன் பண்ண சொல்லு, நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சைன் பண்ணி ரெட்டை வேலையை வந்து வெளியே இது பண்ணி அது கம்ப்ளீட்டாக ஜெயலலிதா அம்மா கிட்ட அது ஒப்படைச்சு அரசியல் வந்து ஒதுங்கிட்டார். அவருக்கு வந்து இந்த ஒரு நூற்றாண்டு விழா இவ்வளோ விமர்சையாக கொண்டாடுறதுக்கு வந்து நிஜமாக நான் மனப்பூர்வமாக எல்லாரையும் எடப்பாடி அவர்கள் மட்டும் இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற அனைவருக்குமே வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், என்னுடைய வாழ்த்துக்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.